தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேரம் கருதி உங்கள் அனைவரையும் ஒன்றாக அழைத்து உங்களுடைய இந்த சிறப்பான பணிக்கு நான் என்றென்றும் தலை வணங்குகின்றேன், பாராட்டுகின்றேன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அருள் நாகலிங்கம் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய சென்னேரி தண்டபாணி ஐயா அவர்கள் மற்றும் புனிதன் அவர்கள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னே சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் வேலூரில் இருந்து இங்கே வந்திருக்கின்றேன். வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய பாடல்களிலே எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடல் எவ்வாறு துவங்கும் என்றால், நாடுகின்ற மறைகள் எல்லாம் நான் அறியேன் என்று, நாடுகின்ற மறைகள் எல்லாம் நாம் அறியோம் என்று நாணி உரைத்து அமரவே தேடுகின்ற மணிமன்றில், அதாவது இருக்கக்கூடிய பிற இடங்களிலே இருந்து ஆடுகின்ற நண்பருக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளை எல்லாம் சொல்லிவிட்டு அதிலே அவர் இறுதியாக ஒன்றை சொல்லுவார். என்னவென்றால், நான் எங்கோ ஒரு மூலையில் இருந்தவன், மூலையில் இருந்த என்னை இங்கு அழைத்து வந்து எனக்கு இதனை கொடுத்ததன் காரணமாக எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், எப்படி இதனை நான் செய்ய போகின்றேன் என்று தோன்றுகின்றது. வள்ளல் பெருமானார் எவ்வளவு பெரியவர், வள்ளல் பெருமானார் எத்தகைய சிறப்பானவர், அவருக்கே இந்த எண்ணம் தோன்றி இருக்கின்றது என்றால், உங்களை போன்ற அரிய சன்மார்க்கிகளிடையே நான் உரையாற்றுவது சற்று கடினமான பணி என்றாலும், நான் இந்த பணியை எவ்வாறு செய்ய போகின்றேன் என்பதற்கு ஒரு திட்டம் வகுத்துள்ளேன். அந்த திட்டத்திலிருந்து நான் துவங்க வேண்டும் என்று கருதுகின்றேன். எங்களுடைய ஐயா தயவு புருடோத்தமன் ஐயா அவர்கள் வேலூரிலே இருந்து இந்த சன்மார்க்க சுடரொளி விருது பெறுவதற்காக இங்கே அழைக்கப்பட்ட பொழுது அவரோடு சேர்ந்து பயணித்து நாங்கள் அனைவரும் இங்கே ஒரு 20-25 பேர்கள் ஒன்றாக இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். எங்களுடைய வேலூரிலே சன்மார்க்க சங்கம் என்னும் ஒரு அரிய கட்டிடத்தை கட்டி, அந்த கட்டிடத்திலே வள்ளலார் கூட்டங்கள் நடைபெறுவதற்கு பல்லாற்றானும் எங்களுடைய தயவு புருடோத்தமன் ஐயா அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து எங்களால் இயன்ற பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சென்னேரி தண்டபாணி ஐயா அவர்கள் பலமுறை எங்களிடையே வந்து உரையாற்றி இருக்கின்றார். அந்த கருத்துக்களின் அடிப்படையிலெல்லாம் கொண்டு சிலவற்றை உங்கள் முன்னே வைக்கின்றேன். வள்ளல் பெருமானார் அவர்கள் பாடக்கூடிய எந்த பாடலாக இருந்தாலும் அவர் எவ்வாறு துவங்குகின்றார் என்பதனை நீங்கள் பார்க்க வேண்டும். நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகளுக்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டாது. அப்படி என்றால் மறைகள் ஆகமங்கள் இவையெல்லாம் அவருக்கு யாருக்கும் விளங்க காட்டாது. விளங்க காட்டாது எந்தனையே எப்படி செய்கின்றாராம் என்றால், பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்தி என் தனையே ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் உந்தன் அடைக்கலமே என்று பாடுவார். இது ஒரு புறம் இருக்கட்டும். மறுபுறத்திலே சொல்லும் பொழுது கூட வள்ளல் பெருமானார் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். மீண்டும் பாருங்கள், வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். வேதாகமத்தின் விளைவு அறியீர். சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை. அப்படி என்றால், இப்படிப்பட்ட வேதங்கள் ஆகமங்கள் இவற்றிற்கெல்லாம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கின்றது. அந்த குறைபாட்டை சரி செய்வதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நமக்கு எல்லோருக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து வழங்கிய நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனாரை அறிவோம். மனோன்மணியம் சுந்தரனார் சைவ பற்றாளர். சைவ பற்றாளராக இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பாடக்கூடிய ஒரு பாடலை பாருங்கள். அந்த பாடலிலே மனங்கரைத்து மலங்கெடுக்கும் வாசகத்தில் மாண்டோர்கள் கனம் சடை என்று உருவேற்றி கண்மூடி கதறுவரோ. அப்படி என்றால் என்ன பொருள்? சடை என்றும் முடி என்றும் பேசி கதறுவது என்பது அதனை கதறுதல் என்று கூறுகின்றார்.
மனங்கரைத்து மலங்கெடுக்கும் வாசகத்தில் மாண்டோர்கள் தனம் சடை என்று உருவேற்றி கண்மூடி கதறுவரோ. இதே போலத்தான் வேறு ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது கூட அவர்கள் வேத சிகையும் விரிகலையும் மெய்யன்பர் போதமும் பொய்த்தீண்டா பூரணமே என்று கூறுகிறார். இறைவன் பூரணம். அந்த பூரணத்தை வேதம் சிகை, அதாவது உபநிடதங்கள், வேத சிகையும் விரிகலையும் மெய்யன்பர் போதமும் பொய்த்தீண்டா பூரணமாக விளங்குகின்றார். அப்படி பூரணமாக விளங்குகின்ற இறைவனை எப்படி காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜோதி வழிபாட்டை தத்துவமாக மாற்றியவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். பலர் என்னிடம் கேட்டிருக்கின்றார்கள், ஐயா, ஜோதி வழிபாடு என்பது இதற்கு முன்னரே கூட இருந்திருக்கிறது. ஆம், இருந்திருக்கிறது. எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கிறது என்றால், தையலர் கொண்டாடும் தீபம் என்று இருக்கின்றது, இருக்கட்டும். அதே போலத்தான் தீபமங்கள நமோ நமோ என்று அருணகிரிநாதரும் பாடியிருக்கிறார். அதே போலத்தான் சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழற் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கைய தைனமால் அறியா நீதியே செல்வ பெருந்தோரை குறுந்தமேவிய ஆதியே அடியேன் ஆதரை தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே என்றும் பாடியிருக்கிறார்கள். இதெல்லாம் சரி. ஆனால் வள்ளல் பெருமானார் மட்டும்தான் இதனை ஒரு தத்துவமாக மாற்றி இருக்கின்றார். எப்படி தத்துவமாக மாற்றி இருக்கின்றார் என்றால், எங்கிருந்து இப்படி பாருங்கள், வள்ளல் பெருமானார் அவர்கள் அந்த தத்துவத்தை செய்யும் பொழுது என்ன சொல்லி இருக்கின்றார்? துறவிகள் மடங்களை நிறுவினார்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் மடங்களை நிறுவவில்லை. துறவிகள் தீட்சை பெற்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தீட்சை பெறவில்லை. தங்கள் சாதியினரை மட்டுமே, மீண்டும் சொல்லுகின்றேன், தங்கள் சாதியினரை மட்டுமே மடத்துக்கு அதிபதியாக்கினார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், எல்லோருக்கும், ஆண்களுக்கு மட்டும் உரியதாக இருந்த ஒரு மடம் என்பதனை மாற்றி இங்கு எல்லோரும் வருவதற்காக, இதனை சற்று பாருங்கள். தகர கண்ணாடி வைக்க வேண்டும், பித்தளையால் எந்த விளக்கும் இருக்கக்கூடாது, மேலேற்றும் குளோப் முதலியவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இதற்கு வருபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்மவர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் அளிக்கின்றார். தேக சுத்தியோடு கரண சுத்தியும் செய்து கொண்டு வாயிற்புறத்திலே இருந்து விளக்கை ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றுபவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் 12 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் 72 வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த ஒன்றை தவிர அவர் வேறு எந்த இடத்திலும் எந்த விதமான கட்டளையும் நமக்கு வழங்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? எல்லோரும் அங்கு வழிபடுவதற்காக அனைவரும் வரலாம். அப்படி வரும்பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார், எந்த விதமான மதங்களை போற்றி பட்டினி கிடக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. எல்லோரும் பட்டினி கிடந்து விரதம் இருந்து செய்வார்கள் என்பதெல்லாம் அல்ல. வள்ளல் பெருமானார் தான் மரத்தாலான பாதக்குரடு. எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? எல்லோரும் மரத்தாலான பாதக்குரடுகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஆற்காடு சோதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு செருப்பு வகையை மாத்திரம் அணிந்து கொண்டிருந்தார். இவையெல்லாம் எதற்காக என்றால், ஏனென்றால் எல்லோரோடும் கலந்து எல்லோரோடும் இணைந்து வாழ்ந்தவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் என்றல்லவா சொல்லுகின்றார். கையுற வீசி நடப்பதை நாணி அதற்கு விருப்பமில்லை அவருக்கு. ஆகையினால்தான் கைகளை கட்டியே நடந்தேன், வெய்யுற வெண்துகிலால் மேனியெல்லாம் ஐயவோ மறைத்தேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஏன் அவ்வாறு செய்தார் என்றால், அவர் வெள்ளாடை துறவி என்பதை பற்றி மற்றும் ஒரு முறை இருக்கும் ரத்தன முதலியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் வாயிலாக அவர் தெரிவிக்கின்றார். செய்யும் பொழுது, ராமலிங்க சுவாமி என்று சொல்லுவது எனக்கு சம்மதம் என்று, என்னை யாரும் சாமி என்று கூறக்கூடாது, ராமலிங்க சுவாமி என்று கூறக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக கூறுகிறார், என்னை ஆரவாரத்திற்கு அடுத்த பெயராக அது இருக்கின்றது. ஆரவாரத்திலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஜீவகாருண்யமும் சிவானுபவம் அன்றி மற்றவர்களை மனதில் மதியாமல் இருத்தல் வேண்டும். மீண்டும் பாருங்கள், ஜீவகாருண்யமும் சிவானுபவமும் அன்றி மற்றவைகளை மனதின் கண் கூட மதியாதிருத்தல் வேண்டும்.
இதுதான் உண்மையான வழிபாடு என்று சொல்லுகின்றார். இப்பொழுது இங்கிருந்து ஒரு சில கருத்துக்களை மீண்டும் நினைத்து பார்க்கலாம். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதனை நிறுவினார். சமரச வேத சன்மார்க்க, வேத என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னர் 23/5/67 சமரச வேத தர்மசாலையை நிறுவினார். அதுவும் வேத தர்மசாலை. அதற்கு பின்னர் 25/1/72 சத்திய ஞான சபை என்பதனை நிறுவினார். இந்த மூன்றையும் நிறுவிவிட்டு அவர் அதற்கு பின்னர் எப்பொழுது என்றால் 18/7/72 18/7/72 என்பது அந்த 1872 அப்பொழுது சொல்லுகின்றார், சாலையை இனி சமரச சுத்த சன்மார்க்க தர்மசாலை என்று அழைக்கவும். அதே போல சங்கம் என்பதனை சமரச சுத்த சங்கம் என்று மாற்றினார். அது மட்டுமல்ல, பேருபதேசத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். பேருபதேசத்தை குறிப்பிடும் பொழுது, நாமும் முன்பு பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். அப்படி என்றால் இவர் அவற்றிலிருந்தெல்லாம் வெளியிலே வந்து விட்டார். அப்படி வெளியிலே வந்துவிட்ட பிறகு என்ன பற்றை அவர் கொண்டிருக்கின்றார் என்றால், அவருக்கு நாட்டுப்பற்று மிக அதிகமாக இருக்கின்றது. இதனை கேட்பதற்கு நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த நாட்டுப்பற்று என்பதோடு மொழிப்பற்று என்பதனையும் அவர் மிக அதிகமாக கொண்டிருக்கிறார். அதற்கு அவரே எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றார். ஜீவர்களால் கணித்தறியப்படாத பெரிய உலகின் கண்ணே, பேராசை, பெருங்கோபம், பெருமதம், பெருலோபம், பெருமடம், பெருமயக்கம் முதலிய குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிய இடமாகிய பிறவிடங்களில் என்னை பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிய இவ்விடத்தே உறுப்பில் குறைவுபடாத மனித பிறவியிலே என்னை பிறவித்தருளீர். அப்படி என்றால் என்ன? இவ்விடத்தை என்பது எதனை சொல்லுகின்றது? நம்முடைய தமிழ்நாட்டை சொல்லுகின்றது. தமிழ்நாட்டிலே பிறந்ததற்காக பெருமைப்படக்கூடிய ஒரு அருளாளர் நம்முடைய அருளாளர். அது மட்டுமல்ல, மற்றொரு இடத்தில் அவருக்கு என்ன மொழிப்பற்று எப்படி இருக்கின்றது, இதை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் பல கருத்துக்கள் தெரிந்திருக்கும். இந்த ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் பொதுபோக்கையும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலிய பாஷைகளில், இவைகளெல்லாம் இவற்றை உண்டாக்குகின்றது என்று பொருள். ஆரிய முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது, பயிலுதற்கும் அறிதற்கும் லேசுடையதாய், பயிலுதற்கு அரியதானது, லேசானது. அது மட்டுமல்ல, பாடுதற்கும் துதித்தற்கும் இனிமை உடையது. பாடுதற்கும் இனிமை, துதித்தற்கும் இனிமை. சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய், சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய் இருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. அதை பற்றி தான் சொல்லுகின்றார். திருவருள் வளத்தால் தென்மொழி ஒன்றிடத்திலே என் மனதை பற்றச் செய்த தமிழ் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, தமிழ் பாஷையே அதிசுலபமாக சுத்த சிவானுபூதியை அளிக்க வல்லது. தமிழ் ஒன்றுதான் அதிசுத்தமாக சுத்த சிவானுபூதியை அளிக்க வல்லது என்று பாடினார். ஆகையினால்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகின்ற தகவல்கள் எங்கிருந்து வருகின்றது என்றால், அருவினராயும் உருவினராயும் குரு அருவினராயும் இருக்கக்கூடிய இறைவன் ஒருவரே உள்ளார் என்றதை கருத்தை கொண்டால் தமிழ் சமூகம் மேன்மையுறும். தமிழ் சமூகம் மேன்மையுற வேண்டும் என்றால் வள்ளலாரை பின்பற்ற வேண்டும். தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய, ஆகையினால் தான் சொல்லுகின்றார், சாதியிலே, மதங்களிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானி தலைகின்ற உலகீர் நீர் அலைந்தலைந்து அழிதல் அழகலவே என்று பாருகின்றார். மற்றொரு இடத்திலே, நால்வருணம் ஆசிரமம் முதலாய் நவீன்ற கலையெல்லாம் பிள்ளை விளையாட்டு என்று கூறுகிறார். பிள்ளை விளையாட்டு என்பதை வேறொரு இடத்திலேயும் எப்படி கூறுகின்றார் என்று பாருங்கள். கொள்ளைவனை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற பல கலையும் கள்ளமுறும் அக்கலைகள் காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டு. இப்படிப்பட்ட பிள்ளை விளையாட்டிலே தமிழ் சமூகம் இருக்கக்கூடாது. இந்த தமிழ் சமூகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால்
பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி பரவியது. இது பவநெறி. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி பரவியது. அதனால் செந்நெறி அறிந்தில பிறந்திறந்துலகோர் செறியிருள் அடைந்தனர். ஆதலின் இதினி முன்னேறி தவிர்த்து பொது நெறி எனும்பான் புத்தமுதருள்கின்ற தன்னெறி செலுத்துக என்ற என் நடத்தரசு, தனி நடராச என் சற்குணமணியே என்று அந்த பாடல். ஆக சமயங்கள் மதங்கள் இவற்றிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் வேத நெறி ஆகமத்தின் நெறி பௌராணங்கள் விளம்பு நெறி இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உள்ள அனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர்த்தனையே என்று பாடுகின்றார். ஆக வள்ளல் பெருமானார் அவர்கள் எதை வலியுறுத்துகின்றார் என்றால், இங்கே நம்முடைய சென்னை தண்டபாணி அவர்கள் சொல்லியது போல சமயாதீதம் என்றுதான் நம்முடைய ஊரநடிகளார் கூட இதனை சொல்லுவார். சமயாதீதம் என்று சொல்லும் பொழுது அதற்கான என்ன விளக்கம் என்பதனை ஐயாவே சொல்லி இருக்கின்றார். பாடல் ஒன்று இருக்கின்றது. பெருகிய பேர் அருளுடையார் அம்பலத்தை நடிக்கும் பெருந்தகை. பெருகிய பேர் அருளுடையார் அம்பலத்தை நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பெயர் புகழ் என்கின்றாய். உன்னுடைய கணவர் பெயர் என்ன என்று கேட்கின்றார். அருகர் புத்தர் ஆதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், பருது சதாசிவம் என்பேன், பரமன் என்பேன், பிரம்மன் என்பேன், பரபிரம்மம் என்பேன், துருவு சுத்த நிறைவென்பேன், துரிய நிறைவென்பேன். இவை சித்து விளையாட்டு. இவை எல்லாம் சித்து விளையாட்டு. உடனே அடுத்த பாடலிலே இதற்கு விளக்கம் அளிக்கிறார். என்ன விளக்கம் அளிக்கின்றார் என்றால், ஐயா நீங்கள் சைவம் வைணவத்தை பற்றி பேசுதல் பரவாயில்லை, ஆனால் அருகர் புத்தர் ஆதி இவர்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்றீர்களே எனும் பொழுது அதற்கும் ஒரு விளக்கம் அளிக்கின்றார். எப்படிப்பட்ட விளக்கம் என்றால், பித்தன் என்று பெயர் பெற்றவர் அவர். பித்தன் என்று பெயர் பெற்றவருக்கு எந்த பெயரிலே அழைத்தால் என்ன என்று சொல்லுகின்றார். ஆக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உன் பெயரும் என் பெயரும் அவர் பெயரே. இதைத்தான் சொல்லுகின்றார். உன் பெயரும் என் பெயரும் அவர் பெயரே என்று சொல்லி எல்லோரும் நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணை பெற நாம் அவருடைய வழியிலே செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.